2026 வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு பேசிட்டு இருக்காங்க. அம்மா வந்து செப்டம்பர் 22 இறந்துட்டாங்க. அது ஒரு கொலைன்னு நல்லா தெரியும். ஆனா அதே இந்த திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் வந்தா நான் கண்டுபிடிப்பேன் சொன்னாரு. ஆனா எங்க கண்டுபிடிச்சாரு? ஆறுமுக ஐயா வச்சு கமிஷன் பண்ணாங்க. அது அப்படியே கிடப்புல போட்டாச்சு. ஏன்னா வாங்கிட்டாங்க. இத வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா இறந்த 2 நாள்ல சோவை கொண்டுடுறாங்க. காரணம் என்னன்னா அம்மாவுடைய அனைத்து விவரங்களும் சோவுக்கு தெரியும். இவங்களுக்கு தெரியாது. சோ எல்லாத்தையும் மோடி ஆர்எஸ் கிட்ட கொடுத்துட்டாருன்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால இவங்களுடைய அத்தனை சொத்து மதிப்பும் இன்னைக்கு ஆர்எஸ் கைவசம் இருக்கு. இவங்கள வந்து என்ன செய்வாங்க? சுத்தமா வடிச்சுதான் அனுப்புவாங்க. இவங்களை வந்து நாம் கேவாசி இவங்க பேசலாம் ஒழிய இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு வேலையும் பண்ண முடியாது. அந்த முதல்வர் நாற்காலி என்ற ஒரு கனவு இருக்கு பாருங்க. இது மேஜிக் சேர் விளையாட்டு இல்ல, அது மாதிரி தூக்கிட்டு இப்பெல்லாம் அலையிறாங்க. ஆனா அந்த மேஜிக் சேர் விளையாட்டுல வரப்போறது தன்மான தமிழன் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். காரணம் என்னன்னா அவரை கொண்டு வர்றது தத்துவமும் கொள்கையும் தான். அவருடைய பின்னாடி இருக்கிற அப்பாவுடைய வாரிசம் கிடையாது. பணம் கொடுத்து கோடிக்கணக்கா மக்கள் கிட்ட கொடுத்து வாக்கு வாங்கல. அவர் தத்துவத்தை கொண்டு போற. அந்த தத்துவம் யாரோட தத்துவம்? உலக தமிழர்களுக்கெல்லாம் முதன்மையா முகவரியான எமது குலச்சாமி மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் தத்துவம். அது ஒருபொழுது என்ன ஆகாது, சோட போகாது. நிச்சயம் தத்துவம் வெல்லும். அண்ணன் அரியணையில் 2026 அரியணையில் அமர்வர் அறுதி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறுவார் பாருங்க. மக்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க நினைக்கிறாங்க நம்ம 5000 கொடுத்து 10,000 கொடுத்து எப்படியும் நம்ம வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஆனா மக்கள் வந்து 36 லட்சம் போட்டு ஓட்டு போட்டிருக்காங்க.